எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏசியை நம்மளே எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம பார்க்குறது வோல்டாஸ் 1 டன் ஏசி. இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா சைடில் 2 மவுண்ட் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடில் ஒரு மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மவுண்ட் வந்து உங்களுக்கு வீடியோவில் அந்த ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறோம், அதில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே போலவே லெஃப்ட் சைட்லேயும் ஒரு மவுண்ட் இருக்கும், அந்த மவுண்ட்டையும் நாங்கள் ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறோம், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரைட் சைடு மவுண்ட்டையும் லெஃப்ட் சைடு மவுண்ட்டையும் ஜென்டிலாக புஷ் பண்ணி லிஃப்ட் பண்ணாலே அந்த ஏசியோட டாப் ஓப்பன் ஆயிரும். அதை கொஞ்சமாக தூக்கி விட்டிங்கன்னா அதுவே நின்றும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருக்குது, அந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டரை நல்லா பிளாக் பண்ணியிருக்கும், அதனால் ரூம் வந்து டக்குன்னு கூலிங் ஆகாது. மேக்ஸிமம் எல்லோரும் ஃபேன் யூஸ் பண்ணாதீங்க ஏசி போடும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் போடும்போது அந்த டஸ்ட்லாம் வந்து நல்லாவே ஏசி அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஃபில்டரை ரிமூவ் பண்ணலாம். ஃபில்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது ஜென்டிலாக புஷ் பண்ணாலே ஃபில்ட்ரு வந்து தனியாக வந்துடும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு ஃபில்ட்ரு இருக்கும், அந்த ஃபில்ட்ரையும் அந்த மவுண்ட்டை ஜென்டலாக புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அந்த 2 ஃபில்ட்ரையும் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு டஸ்ட் கிளீனர் எடுத்துக்கோங்க, வேஸ்ட் கிளாத், ப்ரஷ், அப்புறம் வாட்டர் கொஞ்சம் ஜக்கில் எடுத்துக்கோங்க. அந்த டஸ்ட் கிளீனரை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற டஸ்ட்டையும் உள்ளே கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் அந்த டஸ்ட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் இருக்கும், அது மேலே இருக்கிற டஸ்ட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த டஸ்ட் ஏசிக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏசி க்ளீன் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ட் பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். நம்ம ஃபில்டரை ஈஸியாக க்ளீன் பண்ணியிருப்போம், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட்ஸ் இருக்கும், அந்த பிளேட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கை வச்சிங்கனாலே அது டேமேஜ் ஆகிடும். ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, அதை தண்ணியில் நினச்சி பாட்டம் டு டாப் ரொம்ப ஜென்டிலாக புஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஹார்டாக புஷ் பண்ணிங்கன்னா அந்த பிளேட்ஸ் வளைஞ்சிரும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். பிளேட்ஸை க்ளீன் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம காய வச்சுருந்த ஃபில்டரை எடுத்து எப்படி நம்ம கழட்டினோமோ அதே மாதிரி மாட்டிடுங்க. மேக்ஸிமம் இதே மாதிரி தான் எல்லா ஏசியுமே இருக்கும், அதனால் எல்லா ஏசியுமே இதே ப்ராசஸ்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஆனால் அந்த பிளேட்ஸை க்ளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணுங்கள். அந்த ஃபில்டர் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி ஏசியை மூடிடுங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூம் டக்குனே கூலிங் ஆகாது, அதுக்கு காரணம் இதுதான். இது தெரியாமல் நிறைய பேர் ஏசியை சர்வீஸ் பண்ண வெளியேருந்து ஆள் கூப்பிடுவாங்க, அவர் 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவார் இதுக்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே உங்கள் ஏசியை க்ளீன் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.